Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து நீங்க எல்லாருமே வந்து சேவை மையத்தை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஐடிக்கு அதாவது இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே வந்து சேவை ஐடி ஃப்ரான்சிஸ் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அதுக்கு நீங்க இண்டிவிஜுவலா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் டாஷ்போர்டுக்கு உள்ளே போனீங்கனாலே சேவை பதிவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே போதுமானது. சம்மந்தப்பட்ட வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு சென்டர் மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயே போட்டு சேவை மையத்தை வந்து ஆரம்பிச்சிக்கலாம். இது மூலிமா நீங்கள் கூடுதலாக வந்து வருமானம் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வந்து எடுத்து லாகின் பண்ணி உங்களுடைய டாஷ்போர்டுக்குள்ளே போய்க்கோங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல சேவை பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைலில் வந்து லொக்கேஷன் வந்து எனபிள் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். சரிங்களா? நீங்கள் உங்களோட பேர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டில் உங்கள் பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேரை வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்துடும். உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து சேவை மையம் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு ஒரு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய சென்டருக்கு தனியாக வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியை கொடுக்க வேண்டாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் நீங்கள் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இதில் எதுவோ அதை வந்து கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக என்ன வந்து எஜுகேஷன் வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த எஜுகேஷனை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியும் அப்படின்னா போத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்களோ அந்த தாலுக்கா வந்து கேட்பாங்க. அந்த தாலுக்காவையும் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தாலுக்காவில் நீங்கள் எந்த ஜூனில் வரீங்களோ அந்த ஜூனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனாவது ஜூனில் இருக்கோ அது வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்து ஓகே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபுட்காவில் இருக்கீங்களோ அந்த ஃபுட்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த வில்லேஜில் இருக்கீங்களோ அந்த வில்லேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் நம்பரு, அட்ரஸ் வந்து ஏற்கனவே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் வாலண்டியர்ஸாக பதிவு பண்ணும்போது எந்த அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் சென்டர் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனை கரெக்டாக இந்த இடத்துல கெட் லொக்கேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சென்டர் இருக்கிற இடத்துல வந்து கேப்சர் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். அது பக்கத்தில் வந்து கீழே அப்படியே பேன் கார்டு நம்பர் வந்து கேட்கும். பேன் நம்பரையும் கரெக்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நீங்கள் எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் அந்த பேங்க் நேம் வந்து கேட்குறாங்க. இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எதில் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிண்டர் ஸ்கேனர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் எஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்து வந்து பண்ண முடியும். டூயல் மானிட்டர், அதாவது வந்து 2 மானிட்டர் சிஸ்டம் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்கு, அதாவது அந்த பயோமெட்ரிக் டிவைசஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சென்டரில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. உங்களுடைய சென்டர் இப்போ நீங்கள் வைக்க போகிற அந்த சேவை மையம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்னா நோ கொடுத்துக்கோங்க. விசிட்டர் சேர்ஸ், கஸ்டமர் வந்து உட்கார்றதுக்கு வந்து எவ்வளோ சேர் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம்.
இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 32வது இடத்துலேருந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேங்க் பாஸ்புக் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் சென்டருடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகண்ட்டோடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட தனியாக வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இல்லை, என்கிட்ட வந்து கிடையாது ப்ரோ, ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர்லாம் பக்காவாக தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரியோ இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த சப்ஜெக்ட்டில். அந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோவை இந்த இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதும். அதை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ் ஆப் மூலியமாகவே நீங்கள் இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து வெப்சைட் லிங்கோ இல்லை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோ வந்து அவங்க கொடுக்கல. இந்த ஆப் மூலியமாக மட்டும்தான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இ-சேவை ஃப்ரான்சைஸ் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அடுத்தடுத்து ஐடி வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது, எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே வந்து இப்படி இ-சேவை மையம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஐடி வாங்குறது, எப்படி அப்ரூவல் வாங்குறது, அப்படி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இ-சேவை பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே தனியாக வந்து ஒரு குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இ-சேவை வாலண்டியராஸ் தான் முன்னாடி நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய கம்மிங் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு இ-சேவை ஆப்ரேட்டராக ஆக போகிறீங்க, சரிங்களா? உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கணும், உங்களுக்கு அடுத்தடுத்து இ-சேவை மூலிமா நிறைய ஒரு ரெவென்யூ வந்து பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம குரூப் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இ-சேவையோடைய பிளேலிஸ்ட் லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் இ-சேவை சம்மந்தமாக எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இ-சேவையில் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வரும், கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டணும், இந்த மாதிரி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு கேன் நம்பர் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, கேன் நம்பரில் எப்படி எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் A to Z இ-சேவை சம்மந்தமாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து யூனிக்காக இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ரூவல் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து சென்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஓப்பன் போர்ட்டல் எல்லா ஒரு சர்வீஸும் நீங்கள் வந்து பண்ண வந்து ஆரம்பிங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது வந்து இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த ஒரு வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.